தலைவர அந்த நட்புன்றாங்கல்ல, ஆமாம், அந்த நட்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு நண்பர் இப்போ நட்பினுடைய வட்டங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான சூழ்நிலை, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒரு நல்ல கேள்வியை கேட்டீங்க தலைவரா. அதாவது நட்பு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்குறீங்க. இந்த நட்புக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கம் நம்ம சமுதாயத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. பெருசாக ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னீங்கன்னா, ஒருத்தர் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கங்களேன். அப்போ தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணுமா அப்படின்னா, தான் அப்பா இதானு வாங்கிட்டு வராரா அப்படின்னு சொல்லிட்டு மடியை பார்க்குமா. ஏன்னா அந்த காலத்தில் வந்து தின்பங்கண்டங்களை வாங்கி இந்த வேட்டியில் அப்படியே சுருட்டி எடுத்துகிட்டு வருவாங்களாம் அப்பாக்கள். அதனால் அப்பா வெளியில் போயிட்டு வர்றப்போ அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுமா, தின்பண்டம் எதுவும் வாங்கிட்டு வராரா அப்படின்ட்டு மடியை பார்க்குமா. அடுத்தது மனைவி. இந்த மனைவி என்ன பண்ணுவாளாம், தன்னுடைய கணவன் வெளியில் போயிட்டு வர்றப்போ அவன் பாக்கெட்டை பார்ப்பாளாம். பாக்கெட்டை எதுக்கு பார்க்குறான், வெளியில் போயிட்டு வந்த கணவன் எது சம்பாதிச்சு பணம் கொண்டு வந்திருக்கானா அப்படின்ட்டு பாக்கெட்டை பார்ப்பாளாம். ஆனால் அவங்க அம்மா, அந்த தன்னுடைய பிள்ளைய பற்றி அம்மா என்ன பண்ணுமா, தான் புள்ள வெளியில் போயிட்டு வர்றப்போ தன்னுடைய மகனோட வயிற்ற பார்ப்பாளாம். தான் புள்ள பசியோட வந்திருக்கானா, சாப்பிட்டுட்டு தெம்பா வந்திருக்கானா அப்படின்ட்டு தாய் என்ன பண்ணுவாளாம், தன்னுடைய தன் மகனோட வயிற்ற பார்ப்பாளாம். சகோதரி வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன், அந்த சகோதரி என்ன பண்ணுவாளாம், நிறைய தின்பண்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்காளா, பொருள் கொண்டு தின்பண்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாளாம். அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னாக்கா, ஒரு தூக்கியில் ஒரு இது இருக்குல்ல, கொண்டு வந்தாலும் கொண்டு வராட்டின்னு ஒரு இது ஒன்று என்னது, அதாவது பொருள் கொண்டு வந்தால்தான் மதிப்பாலாம் சகோதரி. இந்த மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ வந்து ஒரு அப்பாக்காரன் வந்து வெளியில் போயிட்டு வந்தானா, ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வந்திருக்காளா அப்படின்னு மடியை பார்க்குமா. இதெல்லாம் குடும்ப உறவுகளில் உள்ள விஷயமா சொல்றீங்க. ஆமா, இப்போ நட்புன்னு வரும்போது அது மாறிடும் எல்லாமே. ஆமா, மனைவி என்ன பண்ணுவாளாம், பாக்கெட்டை பார்ப்பாளாம். அது பணங்காசு இருக்குமான்னு பாக்கெட்டை பார்ப்பாளாம். பொருள் கொண்டு வந்தால்தான் மதிப்பாள் சகோதரி, இல்லைன்னா மதிக்க மாட்டான். பையன் சாப்பிட்டானா இல்லையா அப்படிங்கிறத வயிற்ற பார்த்து தன் பையன் வயிறு நல்லா வந்தா தாயோட வயிறும் நிறைவடையுமா. இப்போ இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, ஒரு சம்பந்தப்பட்டவனோட குடும்பத்துல உள்ளவங்க, ரத்த பாசம், ரத்த சொந்தம், உறவுகள். அவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வியூல நினைக்கிறாங்க. ஆனா இன்னொரு பழமொழி என்ன அப்படின்னீங்கன்னா, உயிர் காப்பான் தோழன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, உயிர் காப்பான் தோழன். தோழன்கிறவன் வந்து ரத்த பந்தம், உறவு கிடையாது. உயிர் எடுப்பான் தோழன் அடுத்தவன், அவன் அடுத்தவன். இப்ப உயிர் எடுப்பான் தோழன் அதெல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்போ ஒரு நண்பன் இருந்தானா, அவன் உயிரை காக்குற அளவுக்கு, எப்படி உடுக்க இழந்தவன் கை போல், ஒரு உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆடை அவுந்து விழுந்துச்சுன்னா அந்த இடத்துக்கிட்ட மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த கையானது விரைந்து போய் அந்த துணியை எடுத்து இழுத்து கட்டிக்குமா. அது மாதிரி உடுக்க இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்புன்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அப்போ ஒருத்தனுக்கு வந்து துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை துடைத்து எரிபவனாகவும், தன்னுடைய நண்பனுக்கு ஏதேனும் ஆபத்து வருகின்ற பொழுது அந்த ஆபத்தை தடுத்து உயிர் காக்கும் தோழனாகவும் அவன் இருக்கான். அதனால தான் அந்த பழமொழியில என்ன சொல்றான் சொல்லுங்க, உயிர் காப்பான் தோழன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நட்புக்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுக்கறாங்க. நாமளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பாக இருக்கின்ற பொழுது அவர் உயிரை நம்ம காக்குற மாதிரியும், நம்ம உயிரை அவர் காக்குற மாதிரியும் உயிரெல்லாம் எடுத்துறானோ, நாம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நட்பா உயிர் காத்து வாழ்வோம் அப்படின்றீங்க. ஆமா ஆமா. ஆனா உங்களுடைய மனசு பால் வண்ணமா நீங்க சொல்றீங்க. ஆமா, அது எல்லாருக்கும் அந்த பால் வண்ணத்தோட கூடிய மனசு இருக்கா? ஆமா, இருக்கு எல்லாருக்கும் அது இருக்குது. கட் பண்ணுங்க தலைவரா.